ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தியில் பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரோலில் வைக்கிறதுக்கான நம்ம பன்னீர் எப்படி வச்சு பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். இப்போது அதுக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா கேரட் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துருவின கேரட் சேர்த்துருக்கேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம ஸ்லைஸாக நீட்டமாக போடுவோம்ல, நூடுல்ஸுக்கு இந்த மாதிரி போடலாம். குழந்தைங்க அதை எடுத்து வச்சுருவாங்களோ என்னமோ நான் துருவி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அதனால தான் வெங்காயத்தையும் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன், கேரட்டையும் துருவி எடுத்திருக்கேன். இப்போது அதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். கேப்சிகமும் நல்லா நான் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ இதில் ஒரு கால்வாசி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம இப்போ பன்னீரை தயிரில் மிக்ஸ் பண்ணி வைப்போம், அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்ப்பேன். அடுத்து சப்பாத்தியில் நம்ம உப்பு சேர்த்துருப்போம்ல, அதனால இதில் கால்வாசி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பன்னீரில் தயிரை சேர்ப்போம்ல, அது உப்பு சேர்க்கலாம், நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் இதிலேயே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தரோங்கிறதுனால காயெலாம் நல்லா வதங்கிடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் பேக்கெட்டோடு சேர்க்குறேன். ஒரு பேக்கெட்டு பன்னீருக்கு நீங்கள் ஒரு பேக்கெட் பன்னீருக்கு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சக்தி ப்ராடக்ட் தான் எடுப்பேன். உங்களுக்கே தெரியும், நம்ம போன வீடியோவில் எல்லாத்தையுமே சக்தி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே பெப்பர் பவுடர் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சின்ன ஸ்பூன் வச்சு சேர்த்துக்காங்க நீங்கள், நான் பேக்கெட்டோடு சேர்க்குறேன். இப்போது அதுலேயே பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடரும் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நான் காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் பெரியவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது அதுலேயே பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது நிறையா பொருள் சேர்த்து அரைக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம தயிர் மிக்சர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் க்யூபாக கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போது நான் சொன்னல காயில் ஒரு கால்வாசி உப்பும் இந்த நம்ம பன்னீர் மிக்சர் செஞ்சு வச்சோம்ல அதில் ஒரு கால்வாசி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது காய் பார்த்திங்கன்னா நல்லா அரைவாசி வெந்துடுச்சு. இதில் நம்ம பன்னீர் மிக்சர் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போது பன்னீர் மிக்சர் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா அதில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த பவுலில் கழுவி சேர்க்குறதுனால. ஏன் சொல்கிறேன்னா நம்ம ட்ரையாக தான் பண்ணுவோம் பன்னீர் ரோல் பண்ணும்போது, சப்பாத்தியில் ரோல் பண்ணும்போது. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த பவுலில் கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பன்னீரும் அந்த மசாலா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிற பன்னீர் ரோலுக்கு ஸ்டஃப் வைப்போம்ல, அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஏன்னா அதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம், நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அடுத்து சப்பாத்தி செஞ்சுட்டு நான் ரோலில் எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது சப்பாத்தி உருட்டி எடுத்துட்டேன். இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து அதில் சப்பாத்தி எடுத்துக்கலாம். இப்போது இதில் மயோனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் மயோனஸ், வேணுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணோம்ல, அதை மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம். இது இப்படி அப்ளை பண்ணுறதுனா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை வச்சுக்கலாம். இப்போது இதில் கிச்சப் சேர்த்துக்கிறேன். கிச்சப்பும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். சும்மா குழந்தைங்களுக்காக 2-3 சொட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். மயோனஸ் அப்ளை பண்ணதுனால அப்படியே பேஸ்ட் மாதிரி இதாகிடும். இப்போது நம்ம ரோல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஸ்டஃப் பண்ணதோடு காட்டுறேன். பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்பாத்தி பன்னீர் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.